பாருங்களேன், எல்லாம் அலசி நல்லா கழுவி இது 2 தாட்டி தண்ணியில் போட்டு பெரிய நம்ம எல்லாமே காய்கறி எல்லாம் கழுவி வத்தல் போடுறதுக்கு எடுத்து வைப்போம்ப. அது தனியாக வச்சுருப்பேன் ஒரு பேஷனு. அதில் 2 முறை போட்டு, ஏன்னா மண் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது, மண் இருக்கும். இதுக்கு மருந்து அடிக்கிறவங்களா இருந்தால் மருந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த புழுவு இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பச்சை புழுவு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ சுத்தமாக தான் இருந்துச்சு. நான் கீரை உங்களுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் காட்டும் போதே பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு இது எல்லாமே பாருங்கள், இவ்வளோ க்ரீன் கலராக இருக்கா. வெயில் போட்டிருந்தா இந்த கலர் வராது. இதையே நம்ம வந்து நெவுல்லே போட்டதுனால நமக்கு இந்த கலர் இருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க, பார்த்திங்களா. இது இன்னும் நம்ம இப்போ ஃபேன் இப்போ காலையிலேருந்து போட்டு இருக்கிறதுனால ஃபேன் காற்றுக்கு அப்படியே இதாகிடுச்சு. இன்னும் நமக்கு வந்து ஒரு இது எல்லாமே இப்போ இது அந்த மூளையில் இருக்கிறது மட்டும், தனியாக இருக்கிறது மட்டும் தூதுவளையும் முடக்கத்தங்கீரைங்க. அது ஒரு குண்டாவில் இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு கைப்பிடி கூட இன்னும் காஞ்ச ஒரே ஒரு கையில் பிடிச்சி ஒசிக்கிடலாம். தூள் பண்ணால் ஒரு 2 ஸ்பூன் வரும், அந்தளவுக்கு தான் இருக்குது பாருங்களேன். இவங்களும் அப்படி தான். இப்போ வந்து நம்ம ஒரு கட்டையும் வந்து 1.5 கிலோ வந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே அதெல்லாம் ஆஞ்சி எடுத்து போட்டதுக்கப்புறமா இப்போ எவ்வளோ இருக்குது. இதெல்லாமே நாளைக்கு வந்து கொஞ்சம் வெயில் போட்டு நம்ம மற்றது பொடியெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு எடுத்தோம்லான்னா அது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து வீடியோ போடுறேங்க. இந்த மாதிரி தாங்க சண்டே வேலை எனக்கு இது தான். வெயிலில் அப்படியே உக்காந்துட்டு எல்லாமே அதே மாதிரி நம்ம சக்கரவள்ளி கிழங்க வந்து திருவி காய் போட்டு வச்சேன். கொஞ்சம் சாப்பாடு மீதி ஆகிடுச்சு, அதுவும் வத்தல் போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே பொரிஞ்சிருச்சுங்க. அதே வத்தல் வந்து எண்ணெயில் போடாமல் பொரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி அடிக்கிற வெயிலில். அதை எடுத்து காட்டுறேன். வெளியே வந்து எனக்கு கால் தக்கடதாயம் போட்டுருச்சு, அதனால் நவுத்தி வச்சுருக்கிறேன். அது அப்படியே நாளைக்கு அதை எடுக்கும்போது நான் இப்போயே எல்லாம் பொடியாக ஆகிற மாதிரி வெடிச்சு போன மாதிரி இருக்குது. தண்ணி தெளித்து எடுக்கும்போதே எப்படி இருக்கணும், இந்த முறை கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். பாய். ஏதாவது ஒரு வேலை இந்த உடம்பு கொடுத்துட்டே இருக்கணுங்க, செய்யணும். நமக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தால் தான் நமக்கு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து வேர்வை எந்த அளவுக்கு உடம்புலேருந்து கொட்டுதோ அந்தளவுக்கு உடம்பு வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை அப்படின்னா அப்படியே உடம்பே வந்து கன்னுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வேலை நமக்கு தெரிஞ்ச வேலை இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சா நமக்கு இந்த மழை காலத்தில் சில டைமில் கடையில் இந்த பொருள் இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம கேட்டோம்லான்னா தீர்ந்துருச்சுன்னுவாங்க இல்லையா. அது எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கோசரம் தான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் மக்களே.